ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் எப்படி இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு கேப் அப்போட தான் ஓப்பனாக இருந்தது. பட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டினது ஒரு 120 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து ஒரு கிமிக் மாதிரி தான். ஏன்னா வந்து ஆயில் ப்ரைஸை பெருசாக வந்து சரியில்லை. நேற்று என்ன க்ளோஸ் ஆச்சோ அதிலேருந்து ஒரு 3/4% 1% மட்டும்தான் ஆயில் வந்து ஏறி இருந்தது. பெருசாக மார்க்கெட் வந்து கண்டுக்கல. இன்னையோடைய எக்ஸ்பைரி கேமுக்காக மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு மாதிரி கன்சாலிடேஷன், ஒரு 12 மணிக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. ஒரு ஃபியரே அடித்து தொடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 35 ரூபா இருந்தால் கால் ப்ரீமியம் வேகமாக 70 ரூபாய்க்கு போச்சு. ரொம்ப வேகமாக போச்சு. பயத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக காமிச்சிது அப்படின்றத தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் அந்த ஆப்ஷனில் இது வந்து 24,800 கால் ஆப்ஷன் நினைக்கிறேன். 52 லட்சம் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி இருக்குது ஓவராலாக ஓஐ பார்க்கும்போது. பட் இந்த அடித்த ஒரு ஃப்ளாஷில் ஆல்மோஸ்ட் வந்து 4லேருந்து 5 லட்சம் வேகமாக ஒரு 10% வேகமாக வந்து கரைஞ்சதை பார்க்க முடிஞ்சது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஏறின ப்ரீமியம் அப்படியே இறங்கி ஒரு அது 32 ரூபாய்க்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்தளவு வந்து ப்ரீமியமில் ட்ராப் இருந்தது. பட் இது ஏறினதுக்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து க்ரூடு கொஞ்சம் வேகமாக இறங்கி ஒரு 91 92 கிட்ட வந்து நியராக வந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடச்சிது. அகெயின் வந்து க்ரூடு லேஸாக வந்து ஏறவே இந்த ஒரு ஸ்பைக்கு கூட அடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரியோட கட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். மார்க்கெட் அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் ஒரு கன்சாலிடேஷன்லேயே முடிஞ்சதுன்னு சொல்லலாம். பட் இந்த ஒரு ஹையில் போகும்போது மட்டும் அங்கேயுமே பெரிய ஒரு ஸ்பைக் இருந்தது. ஒரு 300லேருந்து 450 பாயிண்ட் வரைக்கும் வேகமாக வந்து ஏறினதை எக்ஸ்பைர்லையும் பார்க்க முடிஞ்சது. ப்ரீமியம் வந்து வேகமாக வந்து பிஹேவ் பண்ணிச்சு கால் சைடில். சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குறைய நான் 12:30 மணிக்கு நான் மார்னிங் டெலிகிராம் சேனல்லே சொல்லியிருந்தேன். ஸோ பெருசாக வந்து மூமெண்ட் இல்லை. யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் சரி க்ரூடும் சரி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது. போஸ்ட் 12:30க்கு அப்புறம் ஏதாவது மூவ் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் கூட பெரிய அளவு இல்லை இந்த ஒரு ஜர்க்கை தவிர்த்து. சின்ஸ் ஒரு காமான ஒரு எக்ஸ்பைரியாக இருக்குது. பட் ஹையர் சைடில் இந்த மாதிரி கன்சாலிடேஷன் நடக்கிறது ரொம்ப தேவை. வால்டலிட்டி கம்மியாகிறதும் அண்ட் கன்சாலிடேஷன் தேவை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இப்போ கால் அன்வைண்டிங் ஹெவியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா S&P 500ன்னு சொல்லப்படுற அண்ட் மற்ற எமர்ஜிங் இண்டெக்ஸ் எல்லாம் ஆல் டைம் ஐயை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன் ஈவன் நம்மளோட மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 3% அளவுக்கு அதோட ஆல் டைம் உடச்சி இது வரைக்கும் ஏறி இருக்குது 2 நாளில். அப்போது மற்ற எல்லா இண்டெக்ஸையும் கூட சேர்த்துட்டு ஏறணும். கரெக்டுங்களா? அப்படி ஏறுறதுக்கு ஆல்ரெடி இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தால் தானே முடியும். ஸோ இந்த மாதிரி கன்சல்டேஷன் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேகமாக எடுக்கும். இது மிட் கேப் நிஃப்டியில் நல்லாவே தெரியுது. எல்லா கால் ஆப்ஷனும் வேகமாக அன்வைண்ட் ஆகிறத தெரியுது. ஏன்னா இன்னும் டேஸ் இருக்குது. ப்ரீமியம் ஹெவி, லாட் சைஸ் ஹெவி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது தான் ஆகணும். அதாவது பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த கன்சாலிடேஷன் ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் சொல்லுவேன். நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் கிட்டத்தட்ட 331 பாயிண்ட் இருக்குது. சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் 1350 பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி வந்து மார்க்கெட் போட ரெடியாக இருக்குது. எண்ட் ஆஃப் இஓடியில் கிட்டத்தட்ட 111 ஸ்டாக்கு லாங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் 80 ஸ்டாக்கு ஷார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு அண்ட் லாங் சைடு ஹெவியாக பொசிஷன் இருக்க மாதிரி இருக்குது. பட் எந்தளவு வந்து அங்கே பொசிஷன் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா ₹1 ₹2 சும்மா ஒரு மார்க்கெட் க்ரீனில் அந்த ஸ்டாக் க்ரீனில் முடிஞ்சாலும் ஓஏ கொஞ்சம் ஏறினாலும் அது வந்து லாங்குன்னு தான் எடுத்துக்கும். சின்ஸ் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? கான்ட்ராக்டும் சின்ன அளவு ஏறி இருக்குது அப்படின்னும் போது பெருசாக வந்து இதோடைய முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியாது. ரொம்ப ஃப்ளாட் கன்சல்டேஷன், ஒரு எக்ஸ்பைரிக்கான கேம் இது நம்ம பார்க்கலாம். தென் நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் இன்றைக்கி ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட 360 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. பட் இட் சென்ஸ் வித் 331 ஒரு 29லேருந்து 30 பாயிண்ட் டிகே கிடச்சிருக்குது. இந்த ஒரு ப்ரீமியத்தை வச்சு ரொம்ப கம்மியாகி போச்சு. ஓகேங்களா? இது வெள்ளிக்கிழமை, இன்னும் திங்கக்கிழமை இருக்குது. வீக்கெண்டை கடந்து திங்கள் அண்ட் செவ்வாயை ஃபேஸ் பண்ணணும். பட் நாளைக்கு இன்னும் வேகமாக கரையும் போது மார்க்கெட் ரொம்ப கன்சல்டேஷனாக ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் வால்டிலிட்டி கம்மியாகும் போது இன்னும் வந்து க்ரூடு வேலை கம்மியாகும் போது வால்டிலிட்டி கம்மியாச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒன் சைட் டைரக்ஷன் நோக்கி போகும். இந்த 331 பாயிண்ட்டும் ஹையர் சைடில் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகும்போது என்னென்ன ஆகும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராடல் அகைன் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் ஒரு சைடு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஆரை பார்க்கும்போது அதுதான் சொல்லுதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஓவரால் பிசிஆர்
கரெக்டாக ஒன்றுக்கிட்ட இருக்குது. ஸோ காலை விற்றவன் 12.62, புட்டை விற்றவங்க 12.73 நம்ம பக்காவான ஒரு ஹெட்ஜாக தான் வச்சு முடிச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு டைரெக்ஷன் தெரியல அப்படின்றது தான் இன்னையோடைய மொத்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். காலையில் ஒரு லோ இருந்தது ஒன்று, அது வந்து ஹையராக ஒரு 1.2 கிட்ட போச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா 1 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பக்கா ஹெட்ஜாக இருக்குங்க. ஸோ அங்கிட்டு இங்கிட்டு இல்லாமல் பொசிஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. எங்கே போகுது அப்படின்றது மார்க்கெட்டுக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. ஸ்ட்ராடல்குள்ளே ட்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு மனநிலைமையோட ஒரு 331 பாயிண்ட் கொடுத்து கையில் வச்சுருக்காங்க. சின்ஸ் அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு 30 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. க்ரூட் இறங்கியிருக்கு, 5% மேலே இறங்கியே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்னிங் ட்ரேடிங்கில் இருந்தே க்ரூடு. பட் ஸ்டில் மார்க்கெட் ஏன் வந்து ரியாக்ட் பண்ணலை அப்படின்றது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. ஸ்டில் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு நல்லாவே இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். ஸோ இதை பற்றின கமெண்ட் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கலாம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய நண்பர்கள், புது நண்பர்கள் லைக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அந்த நண்பர்களுக்கு. ஸோ செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் மார்னிங் ஒரு 4-5% ஏறிச்சு. ஸோ ஓகே, புதுசாக வந்து ட்ரை பண்ணுறாங்க, ப்ரீமியம் கொஞ்சம் வந்து கெடுபிடி கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எண்ட் ஆஃப் இவோடி எக்ஸ்பைரி கேமுக்காக அழுத்தி வச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ப்ரீமியமே பெருசாக வந்து இல்லை அப்படின்றத சொல்லணும். அதனால தான் மார்க்கெட் அங்கிட்டு இங்கிட்டு இல்லாமல் ஒரு மாதிரி ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். நிஃப்டி ஸ்டாடல் 331, சென்செக்ஸ் ஸ்டாடல் 1350. எந்த ஒரு பெரிய விஷயமும் வரல அப்படின்னா இந்த ப்ரீமியத்தை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். பட் ஏதாவது சடனாக நியூஸ் வரும்போது கஷ்டமாயிடும். ஸோ ஸ்கீவை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வால்டலிட்டி தான் அப்படின்னு சொல்லணும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப கன்சாலிடேஷன், பட் ஹையர் சைடில் மார்க்கெட் ஹையராக வச்சு கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்க்கு எதிர்பார்க்குது அப்படின்றது தான் சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த 24,500 உடைக்கணும். உடச்சி ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் ஃபுல்லாக மார்க்கெட் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணி வருவாங்க. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமீடியட்டாக அந்த 24,500 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா 2-3 தடவை மார்க்கெட் அங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட் ஓஆர்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே சின்னதாக ரொம்ப அது ஒரு சேனல் மாதிரிக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங்க்கு இன்னுமே லாஸ்ட் 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க்கெட் கட் பண்ணும்போது ஒரு சைட் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். கூட இந்த பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம். விவேப்னு சொல்லப்படுற விஷயம் நிஃப்டி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விவேப்பு கீழே முடிஞ்சிருக்கு. ரொம்ப க்ளோஸாக தான் முடிஞ்சிருக்கு, ரொம்ப பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பேங்க் நிஃப்டி இந்த விவேப்பை விட ஸ்பாட் வந்து அதிகமாக முடிச்சிருக்குது, ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸில் எதாவது விஷயம் தெரியுதானா, லார்ஜ் கேப்ஸ் எதுவும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. இந்த ஃபியூச்சர் ரெசஸ் பாயிண்ட்டில் நல்ல ஒரு ட்ராப் தெரியுது. பிசிஆரும் ஒரு சின்ன ஒரு ட்ராப்புக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். மேக்ஸ் பைனும் சரி ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது, ரொம்ப அப்படி இப்படி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனில் இருக்கனால பெரிய விஷயம் வந்து இல்லை அப்படின்றது தான். பட் மிட் கேப் நிஃப்டி வேறு மாதிரி ஒரு 1.6% ஏறி இருக்குது. கான்ட்ராக்டுமே ரொம்ப அதிகமாக ஏறி இருக்குது. கால் அன்வைண்டிங் ஹெவியாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஓடிஎம்மாக இருந்து அடுத்த மணியாக இருந்து இப்போ இந்த மணியாக மாறும்போது அது வந்து ப்ரீமியத்தை வந்து மாற்றி தான் ஆகணும். ஸ்டில் அதில் 500 கிட்ட ப்ரீமியம் இருக்குது மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால 500 பாயிண்ட்டுக்கான மூவ் தாராளமாக கொடுக்கும். அது 2 நாளில் கிட்டத்தட்ட எனக்கு 450 பாயிண்ட் கொடுக்கும்போது ஸ்டில் அங்கே இருக்க செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங், தே ஆர் ட்ராப்டுன்னு சொல்லும்போது அவங்க வெளியே வராங்க அப்படின்றது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நீ அதாவது லார்ஜ் கேப்பை மட்டும்தான் மூவ் பண்ணலை, பட் மற்றபடி மற்ற மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது இங்கே நம்ம சொல்லியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே. தென் இந்த ஃபியூச்சர் ரெசஸ் பாயிண்ட்டில் சின்ன ஒரு டிகே, பட் பிசிஆரை பார்க்கும்போது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நல்ல விஷயம். அண்ட் மேக்ஸ் பைன் கூட ஹெவியாக மேக்ஸ் பைன் கிட்டது ஒரு 250 பாயிண்ட் மேலே இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஸ்ட்ராங்காக அங்கே கன்சாலிடேட் ஆகும்போது இன்னும் வந்து கால் செல்லிங் வந்து கவர் பண்ணாமல் மார்க்கெட் இன்ச் பை இன்ச்சாக மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ லார்ஜ் கேப்பை விட மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் டைம் மையெல்லாம் உடச்சி போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ட்ராப் ஜோன்னு சொல்லும்போது ஸ்டில் அதுதாங்க. ஸோ இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகும்போது there are சான்ஸ் டு எக்ஸிட் ஆல்ரெடி கால் செல் பண்ணவங்களுக்கு அப்படின்றது தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபியர் டு டச் ரொம்ப இன்றைக்கெலாம் அந்த ஸ்பைக் ஒரு 12:30 மணிக்கு ஆகும்போது வேகமாக அந்த ப்ரீமியம் ஜம்ப் ஆனது செல்லர்ஸ்க்கு வந்து ஃபர்தராக வந்து செல் பண்ண பயம் இருக்கும். அதனால தான் 2 பக்கமும் சரி, ஈவன் கால் சைடும் ஈவன் ஓடிஎம்ஸில் செல்லிங் கிடையாது. புட்டில் அதுக்கு மேலே ஏன் வந்து இல்லை அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? மேபி வந்து அந்த ப்ரீமியம் வந்து அட்ராக்டிவாக இல்லை, ஏதாவது நியூஸ் வந்து கீழே அடிச்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஸோ அந்த ப்ரீமியம் கூட அட்ராக்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி கூட தே மே திங்க். ஸோ லெட்ஸ் சி ஃபர்தராக க்ரூடு விழும்போது மார்க்கெட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ஏற தான் செய்யும், அதை நம்ம பார்க்கலாம்.
தென் குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் அண்ட் யூரோப்பாக இருக்கட்டும் சின்ன ஒரு நெகட்டிவ் டூ ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ மட்டும் சின்னதாக வந்து ஒரு 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 பர்சன்டேஜ் அளவு நெகட்டிவாக இருக்குது. இன்றைக்கி யூஎஸோடைய ஜாப் டேட்டா வர இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்னையோட கேம் வந்து எக்ஸ்பைரியோட கட்டுக்குள்ளே தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் மார்க்கெட்டு. ஸோ நான் ஹையர் சைடில் உடைக்கும் ஒரு 2-3 மணிக்கு மேலே வந்து மேலே ஏறும்னு நினச்சேன். பட் பெரிய அளவு இல்லை, இன்னையோட எக்ஸ்பைரியை காப்பாற்றுறதுக்காகவே மார்க்கெட் வந்து இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். டிஸ்பைட் வந்து ஒரு 4-5% கிட்டத்தட்ட 5% இறங்கி இருந்தது இன்னி டேயில் க்ரூடு ஸ்டார்ட் ஆனதும். பட் மார்க்கெட் வந்து 2-2:30 மணிக்கெலாம் ஒரு 5% இறங்கியிருக்குன்னும் போது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். பட் பெருசாக வந்து பண்ணலை, மார்க்கெட் வந்து ஏறலை அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் இந்த புட் சைடில் ஓடிஎம்ஸில் பிளேயர்ஸே வரல, ஓஏ வரல. மேபி அந்த ப்ரீமியம் ஆல்ரெடி அமுங்கிடுச்சு, ஓகேங்களா, அழுத்திட்டாங்க அப்படின்னும் போது பெருசாக வந்து இன்னும் ஆட்கள் வரலையான்னு தெரியல. இல்லை நாளைக்கு ஒரு மாதிரி டேரெக்ஷன் வச்சு ஹெவியாக வந்து புட்டை செல் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இன்றைக்கி வந்து பிளேயர்ஸ் இல்லை அப்படின்றது மட்டும் சொல்லணும். ஸோ க்ரூடு வெல்ல அகெயின் வந்து சரிஞ்சிருக்கிறதுனால மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அதோட ஆல் டைம் ஐயெல்லாம் பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. மார்க்கெட் ஸ்டில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் சொல்லணுங்க. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் வந்து அப்சைட் போக தான் வாய்ப்பு இருக்குது, லிமிட்டடாக டவுன் சைடு இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ராடல் கூட ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது, அந்த 300-350 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் இருக்கலாம். ஏதாவது நியூஸ் வந்தால் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக வந்து பிரதிபலிச்சிடும். பட் அது வரைக்கும் பார்க்கும்போது மற்ற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்சைட் மார்க்கெட் போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.